இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சவுதி அரேபியா மற்றும் ஈராக்கில் இருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்த 2 எண்ணெய் கப்பல்கள் மேற்காசிய போர் தொடங்கிய பிறகு வளைகுடா பகுதியில் இருந்து மும்பை வந்தடைந்தன. எரிவாயு தட்டுப்பாடு என பீதியை கிளப்ப சிலர் முயற்சி என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நிலைமையை சமாளிக்க உலக நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசித்து வருவதாகவும் பேச்சு. மேற்காசிய போர் இந்தியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. இந்திய விவகாரத்தில் வெளிநாட்டு அதிபர் ஏன் தலையிட வேண்டும் எனவும் கேள்வி. எரிவாயு விஷயத்தில் பீதியடைய தேவையில்லை என்று கூறும் பிரதமரை பதற்றத்தில் இருக்கிறார். அதானி வழக்கு, எப்ஸ்டீன் கோப்புகளால் பீதியில் இருக்கிறார் மோடி என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. PM is saying that there is no need to panic, but PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. You saw yesterday the Prime Minister's chair खाली पड़ी थी, अंदर नहीं पा रहे हैं. तो देश को कह रहे पैनिक मत करो, अपने आप पैनिक हैं. Thank you. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பிரதமரையும் காணவில்லை, சிலிண்டரையும் காணவில்லை என பதாகைகள் ஏந்தி முழக்கம். நாடாளுமன்ற வளாகத்தில் அமர்ந்து எம்பிக்களுடன் தேநீர், பிஸ்கெட் சாப்பிட்டு ராகுல் காந்தி வித்தியாசமான முறையில் போராட்டம். கேஸ் தட்டுப்பாட்டால் மக்கள் சமைக்க முடியாமல் அவதியடைவதாக கூறி மத்திய அரசுக்கு நூதன முறையில் எதிர்ப்பு. நாட்டில் எங்கும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை தடையின்றி விநியோகிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் உறுதி. The availability of petrol, diesel, aviation, turbine fuel, kerosene and fuel oil is fully assured. Retail outlets across the country are stocked and supply chains for these products are functioning normally. வணிக பயன்பாடு சிலிண்டர் விநியோகம் 10 நாட்களில் சீரடையும். மக்களவையில் ராகுல் காந்தி கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி பதில். வீட்டுபயோக சிலிண்டர் உற்பத்தி 28% உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். In the last 5 days, LPG production has been increased by 28% through refinery directive, and further procurement is actually underway. கிராமப்புறங்களில் பதிவு செய்த 45 நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும். நகர்ப்புறங்களில் 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி அச்சப்பட வேண்டாம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு வேண்டுகோள். போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதாகவும் முதல்வர் விளக்கம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யவும் எரிபொருள் விநியோக அளவை மாற்றியமைக்கவும் மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை. முதல்வர் ஸ்டாலின் கடிதத்தை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியிடம் வழங்கிய கனிமொழி எம்பி. தமிழ்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கிடைப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம். அச்சத்தில் அதிக அளவில் பெட்ரோல், டீசல் வாங்க வேண்டாம் என அறிவுறுத்தல்.
மதுரையில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்ட 398 கேஸ் சிலிண்டர்கள் பறிமுதல். சிலிண்டர்களை பதுக்கிய இருவர் குண்டர் சட்டத்தில் கைது. தமிழ்நாடு முழுவதும் இண்டக்ஷன் ஸ்டவ் விற்பனை அதிகரிப்பு. கேஸ் சிலிண்டருக்கு பதில் மாற்று பயன்பாட்டிற்கு மாறும் மக்கள். கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தடை ஏற்படும் என அஞ்சும் மக்கள். மதுரை, சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் விறகு விற்பனை திடீர் அதிகரிப்பு. முதல்ல ஒரு டன்னுக்கு 2500 3 ரூபா போகுது. இப்போ இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுனால 4 ரூபா வரையும் போயிட்டு இருக்கு. நல்லா இன்னைக்கு ஆனால் அந்த அளவுக்கு ஏறும் யாருமே எதிர்பார்த்தது இல்லை. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 4 டன் 5 டன் கொடுப்போம். இன்னைக்கு ஒரு டன் சேர்த்து கொடுக்குற மணிக்கு இருக்கு. சென்னை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த வாகன ஓட்டிகள். தட்டுப்பாடு இல்லை என அறிவித்த பிறகும் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்ப அலைமோதும் மக்கள் கூட்டம். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் உரையாடல். மேற்காசிய போரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இருவரும் ஆலோசனை. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு ஈரான் தரப்பு மறுப்பு. இதுபோன்ற எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என விளக்கம். உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை முடக்க எண்ணம் இல்லை என ஈரான் தரப்பு அதிரடி. எனினும் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுவது உரிமை எனவும் ஐநாவிற்கான ஈரான் தூதர் அமீர் சையத் விளக்கம். தங்கள் இலக்கு அண்டை நாடுகள் அல்ல, அமெரிக்க ராணுவ தளங்கள்தான். ஈரானின் புதிய உயர்தலைவர் முஜ்தபா காமேனி தமது முதல் உரையில் திட்டவட்டம். அமெரிக்காவின் 2 எண்ணெய் கப்பல்களை ஈரான் தகர்த்த காட்சிகள் வெளியீடு. தாக்குதலில் இந்திய மாலுமி இறந்ததை உறுதி செய்தது மத்திய அரசு. துபாயின் மக்கள் நடமாட்டம் மிகுந்த அல்படா பகுதியில் சிறிய ரக ட்ரோன் விழுந்து விபத்து. யாருக்கும் காயங்களோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தகவல். லெபனான் மீது வான்வழி தாக்குதலை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் படைகள். சிரோன் நகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 குழந்தைகள் உட்பட 9 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் மீது நள்ளிரவிலும் தாக்குதல் நடத்திய ஈரான் புரட்சிப்படை. டெல் அவீவ் மீது ஏவப்பட்ட ஏவுகணை இடைமறித்து அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் விளக்கம். தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிப்பு வரும் 15 அல்லது 16ஆம் தேதி அட்டவணை வெளியாகும் என தகவல். விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை வழக்கில் நீதி கேட்டு 10 மணி நேரம் நீடித்த சாலை மறியல். அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு கலைந்து சென்ற உறவினர்கள். நீங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள். உறுதியாக விரைவிலே குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவு. விரைவிலே குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட உரிய தண்டனை வாங்கி தரப்படும் என்ற உத்தரவாதத்தை அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட நான் அவங்க தாய், தந்தை மற்றும் அவருடைய சகோதரியார்ட்டும் கூறிவிட்டு வந்துள்ளேன்.
தமிழ்நாடு முழுவதும் வரும் 17ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கே. பழனிசாமி அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்துள்ளதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தகவல். குற்றங்கள் அதிகரித்துவிட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் பேட்டி. இரண்டாயிரத்தி 21 422 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவான நிலையில் 2025 401 குறைவு. தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமார் விளக்கம். சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக நாளை டெல்லி செல்ல தாவேகா தலைவர் விஜய் திட்டம். 15ஆம் தேதி விஜய் ஆஜராக உள்ள நிலையில் முந்தைய நாளை டெல்லி செல்வதாக தகவல். அரசியலுக்கு வர முயன்ற ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக தாவேகா நிர்வாகி ஆதவர்ஜனா குற்றச்சாட்டு. மன வலிமை அதிகமாக இருப்பதால் தான் திமுகவுக்கு எதிராக விஜய் நிற்பதாகவும் பேச்சு. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. ராமதாஸின் வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அதிமுக கொடியை சேதப்படுத்திய வழக்கை முடித்து வைக்க கோரிய மனுக்கள். அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மூன்று நாட்களுக்கு பிறகு குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் தங்கம் 1,19,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்றார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Rajendra Vishwanath Arlekar do swear in the name of God do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu, that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu to the service and well-being of the people of Tamil Nadu. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை நாளை தொடங்கும் என அறிவிப்பு. தலைமை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்த நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையர் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஞானேஷ்குமார் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எம்பிக்கள் முயற்சி என திட்டம். தமக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மக்களவைக்கு திரும்பிய சபாநாயகர் ஓம் பிர்லா பாரபட்சமின்றி மக்களவையை வழிநடத்தியதாக பேசி எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவின் பணவீக்கம் 10 மாதங்களில் இல்லாத அளவாக 3.2% உயர்வு. உணவு, புகையிலை விலை உயர்வால் அதிகரித்த பணவீக்கம். மேற்கு வங்கத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றார் RN ரவி. சால்வை அணிவித்து வரவேற்ற முதல்வர் மம்தா பானர்ஜி.
ஆந்திராவில் கலப்படம் செய்யப்பட்ட பாலை குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்வு. நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள் கொண்ட பாலை விநியோகம் செய்த உரிமையாளரை கைது செய்த காவல்துறை. ஆண்டு அமெரிக்காவில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டிகளில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவுகளில் மட்டுமே போட்டிகள் நடத்தப்படும் என அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.